ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 9 கிரகங்களுடைய ஆட்டங்கள் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் பெரிய பெரிய சம்பவங்கள் ஏப்ரலில் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரக தாக்குதல்களால் என்ன மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நடக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது, கண்டிப்பாக நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய வலுவான அமைப்பு தான். எப்பயுமே கிரகங்கள் வலுவாக அமைஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து கண்டிப்பாக மாறாது. அது எப்பயுமே அந்த கிரகங்களுடைய வலுவை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நேரம் ஆபத்தாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ முதல்ல இப்போ நான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்னன்னா, நீங்கள் பரிகாரம் நன்மைகள் பெறுவதற்கு செய்யணும். ஒரு பக்கம் கிரக ரீதியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்தாலும் அதிர்ஷ்டங்கிறது நமக்கு தேவை. ஸோ நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கு பரிகாரமாக சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி நன்மை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பலன்கள் வாங்க பார்க்கலாம். தனகாரகன் குருவை நாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்ளும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமாக பேசுங்க. இல்லை உங்களுக்கு பாதகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உடனே அதில் விலகிருங்க. ஸோ இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்வதற்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும். உங்கள் தன்னம்பிக்கை உயர பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் வேண்டும். பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் இருந்தால் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உயரும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையோ. அப்படி ஈடுபடும் போது உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்யுங்க. உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்தீங்கன்னாவே உங்களால் சாதிக்க முடியறது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்கள் செயல்களை முறைப்படுத்தி செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்துக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு மெயினாக குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்கும். அதுக்கு எல்லா வகையிலும் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால திருமணத்துக்கும் முயற்சி பண்ணலாம், குழந்தை பிறப்புக்கும் முயற்சி பண்ணலாம். அதோடு பூர்வீக சொத்துக்கள் சிரமம் இல்லாமல் கை சேரும். அதில் இப்போ நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயங்களும் செய்யலாம். உங்கள் பெயருக்கு மாற்றுறது, இல்லை சொத்துக்களை விற்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஆலய திருப்பணிகள்லையும் தர்ம காரியங்கள்லையும் ஈடுபடுங்க. அது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானம் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே கிடைக்கும். அதை கொண்டு தேக ஆரோக்கியத்தை சீராக வைக்க முயற்சி பண்ணுங்க. சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும். அதனால வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியா வரும். சமூகத்துல உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு நல்ல செய்தி எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய எல்லா தாள்களுமே நல்ல செய்தியாக வர இப்ப சமூகத்துல உயர்ந்தவர்கள் நட்பு ஆதரவு கிடைக்கிறது ஒரு காரணமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அமையும். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னேன். ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட், தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள அனுகூலமான பலன்களை காண்பீங்க. இப்போ கொடுக்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். நீங்கள் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக நிறைஞ்சு இருக்கும். அதோடு கூட்டாளிகள்லாம் அரவணைத்து செல்லணும். அப்போதான் காரியங்கள் செய்யறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதிய சந்தங்களை நாடி செல்லும் போது கவனமாக இருங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நடந்து கொள்ளலாம் தொழிலில் பின்னாடி பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும்.
என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்துல எல்லா விஷயங்களையும் அனுகூலமான பலன் இருந்தாலும் நீங்க அரசு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்ல இருக்குகிறத கரெக்டா புரிஞ்சு எச்சரிக்கையோட நடந்து கொண்டீங்கன்னா தொழில உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். இல்லைனா தான் கஷ்டம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அனைத்து வேலைகளையுமே குறித்த காலத்திற்குள் முடித்திருங்க. ஏன் நான் சொல்றேன்னா அப்பதான் மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெற முடியும். இல்லைன்னா மேல் அதிகாரிகளுடைய அதிருப்தி பெற்று உங்க வேலையை காலி செய்யற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க. மெயினாக பணவரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க. சக ஊழியர்களுக்கு உதவி செய்து நீங்கள் இது பண்ணாவே பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுங்க. அப்புறம் அரசியலில் இருந்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இப்போ நீங்கள் தேடிய புதிய பதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்க போகுது. செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும். அதனால நீங்க பொதுநலத்தோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்துங்க. தொண்டர்களை அரவணைத்து செல்லுங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. மறைமுக எதிர்ப்புகளும் அகலும். உங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும் கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அரவணைத்து செல்லுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு இப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தீவிர முயற்சி தான். எந்த அளவுக்கு தீவிர முயற்சி மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நினைச்ச மாதிரி முன்னேற முடியும். ஆனா உங்க சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாது. சக கலைஞர்களுடைய உதவியால் உங்க திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. ஸோ சக கலைஞர்களுடைய உதவியால் உங்க திறமைகளை வளர்த்து கொண்டாவே உங்களுக்கான கலைத்துறையில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்று ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க நான் சொன்னதுக்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசிக்காரங்க பர்டிகுலரா பெண்மணிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்களுடைய உடல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதோடு உற்றார் உறவினர்களோடு பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்திற்கு கூட தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்வீங்க. ஸோ பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்க. அதுதான் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்வதற்கு வழி. ஸோ பெண்மணிகள் நான் சொன்னது போல செயல்படுங்க. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு ஃபைனலாக சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்குன்னு உங்கள் அங்கீகாரம் பெற முடியும். பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களுடைய பாராட்டுதல்களையும் பெற முடியும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அல்ல, நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அல்லவே நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் இதுதான். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். குறிப்பிட்டதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கான நன்மைகள் பெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அதாவது நன்மைகளை பெற கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா நிச்சயம் நன்மை உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாக நம்ம எல்லாருடைய வாழ்விலுமே நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். அதுக்காக தான் பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தை வைத்து அதற்கேற்ற பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை கூறியிருக்கிறாங்க. அது என்ன என்பதை நாம் தெரிந்து அதை நாம் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். தனுசு ராசி பிறந்தவங்க நீங்கள் எப்போது நல்ல பலன்களை கிடைக்க பெறுவதற்கு இனி வரக்கூடிய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபமேற்றி வழிபட்டு வரணும். இதனால வாழ்வில் எப்போதும் நல்ல விடாயங்கள் அதிகம் ஏற்பட அருள் புரிவார். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை மறக்காம தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க. இந்த ஒரு சிம்பிள் பரிகாரம் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும். அதனால இந்த சிம்பிள் பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு, ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.